ராமேஸ்வரம் பஸ் நிலையத்திற்கு முன்பாக கருப்பு கொடி ஏந்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்திய மீனவர் நலச்சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது CF ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 74 தமிழக மீனவர்களையும் அவர்தம் படகுகளையும் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக மீனவர்கள் இலங்கை அரசினால் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடித்து வைக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட பல மீனவர்கள் மட்டுமல்ல, விசைப்படகுகளும் சரி, படகுகள் பிடிபட்டு இருக்கிறது. அதை மத்திய அரசு கவனத்திற்கு இதை கொண்டு செல்வோம். இலங்கை அரசும் உடனடியாக பிடிப்பட்ட மீனவர்களையும் விசைப்படகுகளும் விட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மத்திய அரசாங்கம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை கண்டுமானமா இருக்காங்க. படகுகள் இலங்கையில மூழ்கி கிடக்கு. எந்த படகுகளுக்கும் இதுவரை மத்திய அரசாங்கம் இழப்பீடு வழங்கல. மீனவர்களையாவது 14 நாள்ல விடுதலை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த மீனவர்களையும் விடுதலை செய்யாம இன்னைக்கு 3வது வாய்தா அந்த மீனவர்களுக்கு போட்டிருக்காங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. இதனிடையே கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்துடனேயே இம்முறை இந்தியாவிற்கு விஜயம் செய்ததாக கடற்றொழில் அமைச்சர் முல்லைத்தீவில் என்று தெரிவித்தார். கடற்தொழில் மக்களுடைய வாழ்வாதாரங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கத்துடன் போனது. அடுத்த தடவை போகின்ற பொழுதுதான் நாங்கள் அது சம்பந்தமாக பார்ப்போம். ஆனால் இப்பொழுது இந்திய இழுவப்படையினுடைய பிரச்சனை குறைந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய சட்டவிரோத தொழில்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க இருக்கிறது.